எப்படி இருக்கோ ஓகே. சொல்லாச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தம் ரொம்ப சத்தமா இருக்கு. சரி ஓகே, நான் போடுங்க பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. முடிச்சோனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அதனுடைய விளக்கங்களும் என்ற அடிப்படையில் இந்த தொடர் திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புல இன்றைய தினம் ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் அவனுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போட்டு வழிகெடுக்கின்றான், அப்பொழுது நாம் எப்படி சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு தெளிவை நமக்கு தரக்கூடிய விதத்திலான திருமறை வசனம் 41வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் பேசுகின்றான். இம்மா என்ஸ அன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்வுன் ஃபஸ்தஈன் பில்லாஹ். ஷைத்தானிடத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு தீண்டுதல், ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படுமேயானால் ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அவன் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு ஷைத்தானுடைய தீண்டுதல், தாக்குதல் என்பது மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய பகிரங்க விரோதியாக அவன் இருக்கின்றான். நேற்றைய தினம் கூட இந்த செய்தியினுடைய ஒரு சாராம்சத்தை நம்ம பார்த்தோம். குல்லாவுது பிரபின் நாஸ் என்ற அந்த சூறால அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளங்கள்ல அவன் வஸ்வாச குழப்பங்களை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த ஷைத்தானிடத்தில் இருந்து இறைவா என்னை காப்பாத்திரு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதை ஒட்டியே இருக்கிறதுனால அதற்கு இசைவாக இருக்கக்கூடிய இன்னொரு வசனம் தான் இந்த வசனம். ஷைத்தானுடைய தீண்டுதல் உங்களுக்கு ஏற்படும் போது நீ என்ன செய்ய, சுதாரித்துக் கொள்ள வேண்டும். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை அஞ்சக்கூடிய இறைச்சவாதிகள், அந்த தக்வாதாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தின் காரணமாக ஷைத்தானுடைய தாக்குதல் ஏதேனும் வந்துவிடுமையானால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம நம்முடைய எதிரி ஒருவன் நம்மை தாக்க அவன் முற்படும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம ஷைத்தானுடைய விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஷைத்தான் நம்மளை வழி எடுக்க வேண்டும் என்பதை அவன் ரொம்ப ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நம்மளை தவறான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்துல போட்டு வழிகெடுக்க பார்க்கின்றான். அப்ப அந்த உள்ளத்துல தீய எண்ணங்களை உருவாக்குவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை அவன் நம்முடைய உள்ளத்துல போட விடாம நம்ம அலர்ட்டாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தர்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய உள்ளத்தில், மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அந்த சதை துண்டு சீரடைந்து விடுமையானால் அவனுடைய உடல் முழுவதும் சீரடைந்து விடும். அந்த சதை துண்டு சீர்கட்டு விடுமையானால் அவனுடைய உடல் முழுவதும் சீர்கட்டு விடும். வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். அப்ப இதுல இருந்தே நம்ம விளங்கிக்கலாம், நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய அந்த எண்ண ஓட்டங்களை நம்முடைய உள்ளத்துல, ஷைத்தானுடைய அந்த குழப்பங்கள் நம்முடைய உள்ளத்திற்கு இடமளிக்காத வகையில நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய அந்த
கெட்ட விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல போட்டு மானக்கேடான விஷயங்களை ஏவுவதும், தீய விஷயங்களை செய்ய சொல்லி தூண்டுவதும் இதுதான் அவனுடைய வேலையாக இருக்கின்றது. அப்ப இது போன்ற அந்த குழப்பங்களை நம்முடைய உள்ளத்துல அவன் ஏற்படுத்தி விடாமல் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதற்காகத்தான் பாதுகாவல் தேடக்கூடிய பிரார்த்தனையை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அதுல பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக இருப்பது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த வார்த்தை. இது ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு அற்புதமான வழிமுறை. அப்ப நாம அல்லாஹ்வுடைய அந்த நினைவை விட்டு நாம சருகும் பொழுது, தடம் புரளும் பொழுது, ஷைத்தானுடைய தாக்குதல் நமக்கு உருவாகும் பொழுது, ஏற்படும் பொழுது நம்ம டக்குன்னு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி நம்முடைய உள்ளத்துல அவன் எண்ணங்களை போடும் பொழுது ஷைத்தானுடைய ஒரு ட்ரிக்கு என்னன்றதை நம்ம விளங்கிக்கணும். அப்படி விளங்கிக்கிட்டாதான் அவன் எதிரி எப்படிலாம் அடிப்பான், தாக்க வருவான்னு நம்ம விளங்கினாதான் அவன்கிட்ட தப்பிக்க முடியும். அவனுடைய அந்த ட்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்தவனையும் பெரிய பாவங்களை கொண்டே தள்ளி விட மாட்டான். யாரையும் சின்னதாக தான் நம்மளை வழிகெடுப்போம். இதெல்லாம் ஒரு மேட்ரா, சின்ன விஷயம் தானே அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டிட்டு போய் அதில் பாதாளத்துல தள்ளி விடுறது அவனுடைய வேலை. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த தீனுல் இஸ்லாத்துல நீங்க முழுமையா நுழைஞ்சிருங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்க பின்பற்றாதீங்கன்றாங்க. ஷைத்தானை பின்பற்றாதீங்கன்னு சொல்லல. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பக்கமே தலை வச்சு படுத்துறாங்கன்னு. ஷைத்தானை பின்தொடர்ந்து போறது வேற, ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை கூட நீங்க பின்பற்றாதீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவனை நம்மளை நெருங்கவே விடாத அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தை டேமேஜ் பண்ணி தீய எண்ணங்களை போடுவதற்கு, தவறான எண்ணங்களை விதைப்பதற்கு அவன் நம்முடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றான் என்றால் நம்ம அதை விட்டு நாம அலர்ட்டாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா தடம் புரட்டிடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஷைத்தான் நம்மளை என்ன செய்வான், நம்மளை வழிகெடுப்பதற்கு கொண்டு அதுக்கப்புறம் பெரிய விஷயத்துல தள்ளி விடுவோம். அப்ப நாம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சலனம் ஏற்படும் போது கூட நம்ம டக்குன்னு அலர்ட் ஆகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இறை நினைவின் பக்கம் நம்ம போயிட்டோன்னு வைங்களா, நம்ம சுதாரிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வழிகேட்டின் பக்கம் போய்விடும். இந்த ஒரு எச்சரிக்கையை நாம கவனத்துல வச்சு ஒவ்வொரு விஷயமா நம்ம அணுக வேண்டும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோழரை ஷைத்தான் உள்ளத்துல ஒரு தவறான எண்ணத்தை போட்டு ஒரு தப்பை செய்ய வைக்கிறான். அந்த செய்தியை அவர் விளக்குறார். அதுல இருந்து அவர் எப்படி மீண்டாரு அப்படின்ற செய்தியும் அதே செய்தியில முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஷைத்தான் எப்படிலாம் நம்மளுடைய உள்ளத்துல வழிகேட்டை ஏற்படுத்துவான், தவறான எண்ணத்தை போடுவான்றதுக்கு இது ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. என்ன செய்தி அப்படின்னா, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழன், அவரும் அவருடைய 2 சகாக்களும் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தஞ்சம் புகின்றார்கள். அவங்களுக்கு இரவுல உணவாக ஆட்டுப்பாலை கறந்து அதை குடிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஆட்டுல பாலை கறந்து நீங்க குடிச்சிட்டு படுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பாலை கறந்து ஒரு கோலையில வைக்கக்கூடிய ஒரு வளமையாக அந்த ரொட்டீனா ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது. அது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்ற சம்பவத்தை அவர் விளக்குறார். இந்த மாதிரி நாங்க 3 பேர் என்ன செஞ்சோம், பாலை கறந்தோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு செம்புல நாங்க என்ன செஞ்சோம், பாலை நம்ம ரெடி பண்ணோம். வச்சு அதை பாலை வச்சுட்டு நாங்க 3 பேர் குடிச்சிட்டு படுத்துட்டோம். படுத்தா ஷைத்தான் உள்ளத்துல போடுறான். இப்படிதான் வருவான். நல்லா தான் இருப்போம், பல பேர் நல்லா இருப்பாங்க, நல்லா தான் இருக்கு, என்ன ஷைத்தானா மாறிட்டேன்னு கேட்போம்ல, ஏன் மாறுறாங்க, இப்படி ஏதாவது உங்க உள்ளத்துல அல்ல ஷைத்தான் போட்டு விட்டுருவான். அப்ப நம்ம சுதாரிக்கணும். இல்லாட்டினா ஷைத்தானுடைய வலையில விழுந்துரும். அதுக்கு இவர் ஒரு ஆதாரம். அப்ப அவரு படுத்து கிடக்குறாரு. படுத்து கிடந்தா
உள்ளத்துல ஷைத்தான் போடுறான். என்ன போடுறான்? அவரே சொல்றாரு, ஷைத்தான் உள்ளத்துல பல மாதிரி என்னத்தை போட்டான், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வச்சிருக்கீங்கள பால், அதையும் இருக்கு, நீ எடுத்து குடிக்க வேண்டியது தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எத்தனை வீடுகளுக்கு போவாங்க, எத்தனை தோழர்களை பார்ப்பாங்க, யாராவது ஒரு ஆள் அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்கல்ல, பாலை குடிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க குடிச்சிட்டு தானே வருவாங்க, நீ எதுக்கு விட்டு வச்சிருக்கிற, நீ அதை எடுத்து குடி அப்படின்னு ஷைத்தான் உள்ளத்துல போட்டிருக்கான். உடனே பார்க்குறாரு, நேரா போனாரு, பால் செம்புல உள்ள பாலை குடிச்சிட்டு வந்து படுத்துட்டாரு. படுத்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக நாம எடுத்து வைத்திருந்த அந்த பாலை நம்ம குடிச்சிட்டோமே, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்தாங்கன்னா இப்ப பாத்திரத்துல பால் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த உரிமை, ஹக்கு, அது அதை எடுத்து நம்ம குடிச்சிட்டோமே, இப்ப இதை பார்த்துட்டு பால் இல்லை, யாரோ பாலை குடித்து விட்டாருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி எனக்கு எதிராக துவா செய்து விட்டா நான் அழிஞ்சேன், அதோட நான் நாசமா போயிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பய உணர்வு அவருடைய உள்ளத்துல வந்துருச்சு. வந்துட்டா தூக்கம் வருமா? இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வரல. அவரும் பாக்குறாரு, இழுத்து பொத்தி தூங்குற மாதிரி நடிக்கிறாரு, வேற தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன நடக்க போகும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஹதீஸ்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நற்பண்புகள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நற்குணசீலராக வாழ்ந்தார்கள், பிறருக்கு முன்மாதிரியா இருந்தாங்கன்றதுக்குண்டான ஆதாரமாகவும் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வரும்பொழுது சலாம் சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லக்கூடிய சலாம் உறங்கி கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காதான், முழிச்சிருக்கிறவங்களுக்கு கேட்குமா, அப்படிதான் சொல்லுவாங்களாம். சலாம் சலாம் சொல்றதே, சலாம் சத்தத்தை சொல்லுவான், சத்தமா சொல்லுவாங்க. அந்த சப்தம் எப்படி சப்தமாக இருக்கும் அப்படின்னா அவரே சொல்றாரு, அந்த சப்தம் உறங்கி கொண்டிருப்பவருடைய காதுல உழுவாரு, முழிச்சிருந்தா அவங்க காதுல விழும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப பாருங்க எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு கூட இதுக்குண்டான ஒரு வழிமுறை, அழகிய வழிமுறை. நடிச்சாம 1 மணிக்கு இவரு லேட்டா எங்கேயா ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு போவாரு, போனா கதவை போட்டு உடைக்கிறது, டமால் தும்மின்னு உடைச்சா பயந்துருவாங்க. அப்ப நாம அதை நம்மளுடைய வீடா இருந்தாலும் கூட அவர்கள் உறங்கிட்டு இருப்பாங்க, சிறந்த அவங்க பல வேலைகள்ல செஞ்சுட்டு அசதியில் இருப்பாங்க, நீங்க லேட்டா போறீங்க. அப்ப லேட்டா போகும்போது அதற்குண்டான ஒரு முறையில அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமைகளை எப்படி பேண்டாங்கன்னு பாருங்க. இது ஒரு அற்புதமான முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்திருக்கார்கள் என்பதற்கும் உண்டான ஆதாரமாக இருக்கின்றது. அப்படி சலாத்தை சொல்லிவிட்டு உள்ள போனாங்க. நேரா அந்த பால் செம்பை நோக்கி, பால் பாத்திரத்தை நோக்கி நடந்தாங்க. போச்சு, முடிஞ்சிச்சு நமக்கு கதை நான் நினைச்சுக்கிட்டேன். வேகமா போனாங்க, போய் பால் பாத்திரத்துல பால் இருக்குன்னு தூக்குறாங்க. பால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளா இருந்தா என்ன நடந்திருக்கும்? எனக்கு எடுத்து வைக்க சொன்ன உணவை எவன்டா சாப்பிட்டது ஒழுங்கா இப்ப தெரிஞ்சாகும். நம்மளா இருந்தா இப்ப யாரு குடிச்சதுன்னு இப்ப தெரியணும், இல்லாட்டா நடக்கிறது தூங்குற ஆளுக்குள்ள எழுப்பி விட்டுருப்போம். ஒரு ஆள் தூங்கக்கூடாது, இந்த விஷயம் தெரியாம எவனும் தூங்கக்கூடாது சொல்லியிருப்போமா இல்லையா? எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. ஒரு பொருளை எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த பொருளை நம்ம வீட்டுல உள்ள ஆளுகள் எடுத்து திண்டா கூட நம்மளால அங்கீகரிக்க முடியாது. பல பேருடைய நிலைமை அப்படி இருக்கு. அதாவது கறி துண்டுல ஒரு நல்ல துண்டா இருக்கும்னு வைங்களேன், பிள்ளைங்க ஏதாவது எடுத்துட்டா கடும் கோவப்படுவார். ஏய் வைங்க போன முதல்ல எனக்கு வச்ச துண்டு நீங்க கோவப்படுறாங்களா இல்லையா? யதார்த்தமா பார்க்கணும். பெத்த பிள்ளைங்க கூட ஒரு ருசியான ஒரு பொருளா இருக்கு, அவர் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த மாதிரியாக பெத்த தாய் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. விதிவிலக்கா பல பேர் இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க மறுக்கக்கூடிய எண்ணங்கள் கூட இருக்கின்றது. ஏன்னா அந்த மாதிரியான அந்த உணவுப் பொருள்கள் மேல கொண்ட அந்த ஒரு ஆவல் இருக்கு பாருங்க, அது மனிதனுக்கு அலாதி பிரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நீங்க எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன், நான் பொரிச்ச முட்டையை மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ற ஆள்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரியாக உணவு விஷயத்துல டென்ஷன் ஆயிரும் மனுஷனுக்கு. ஏன்னா பசியில இருப்போம், அதே நேரத்துல சும்மா இருக்கிற நேரத்திலே நமக்கு ஷைத்தான் தூங்குவான், ஷைத்தானுடைய தாக்குதல் வரும், ஷைத்தான் நம்மளை வழி எடுக்கிறதுக்கு உள்ளத்துல போடுவான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் எவ்வளவு அலர்ட்டா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்மளா இருந்தா நடக்கிறதே வேற. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, டெய்லி என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் காலையில சுபு தொழுவாங்க, சுபு தொழுதுட்டு நேரா வீட்டுக்கு போவாங்களாம். ஹல் இந்தக்கும் ஷைஉன்
கேட்பான், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்பான். யாரும் சொல்லலாம், ஒன்றும் இல்லை யாரும் சொல்லலாம். அப்போனா நான் நோன்பு வைத்து கொண்டிருந்தேன்னு போயிடுவான். எப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றோம், சோறு என்ன இன்னைக்கு சோறு ஆக்கலை, அதோட முடிஞ்சிச்சு, தலாக்கு வரைக்கும் மனு கொடுக்குறாங்க வந்து. அந்த மாதிரியான அளவுக்கு பிரச்சனை வருதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து இது ஷைத்தான் எந்த இடத்துலலாம் நம்ம தலையில ஏறி தாண்டவம் மாறுறானோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி டீல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல, ஆத்திரப்படல, டென்ஷன் ஆகி கத்தல கடந்து தாம் தும்னு குதிக்கல. பார்க்குறாங்க, காணாம், பாலை காணாம். கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ செய்யறது, கையை உயர்த்துறாங்க. அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்திட்டாங்க, இதோட நான் தொலைஞ்சேன், என்னைய எவன் இந்த பாலை குடிச்சானா நாசமா போகட்டும்னு கேட்க போறாங்கன்னு பயப்படுறாரு. கைகளை உயர்த்தி அற்புதமான ஒரு துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வ அஸ்கிமன் அஸ்கானி. இறைவா, எனக்கு யார் உணவளித்தார்களோ அவருக்கு நீ உணவு கொடு. எனக்கு யார் பருக நீர் கொடுத்தாரோ, பருக பானம் கொடுத்தாரோ அவருக்கு நீ பருக கொடு அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த துவாவை கேட்டவனே, அதாவது திட்டி அல்லாஹ்விடத்துல சபிச்சிருந்தா கூட அவருக்கு வந்து மனசாரி. இந்த மாதிரி ஒரு துவாவை கேட்டா அந்த அவருடைய உள்ளம் எப்படி உறுத்தி இருக்கும் யோசனை முடியும். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு துவாவை கேட்டாங்க, நம்ம போய் இவங்களுக்கு வச்சிருந்த பாலையா நம்ம குடிச்சோம், இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வைத்திருந்த இந்த உத்தம தூதருக்கு வைத்த இந்த உணவையா பானத்தையா நம்ம குடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளம் உறுத்துது. இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று உணர்ந்த கொடுக்காம நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஆட்டுல பாலை கறக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ இவர் பார்க்கிறாரு, ஒரு ஏதாவது செஞ்சு ஆகணும்னு ஒரு வெறி வந்துருச்சு. கத்தி எடுக்கிறாரு. எதுக்கு? அந்த ஆடை அறுக்கிறது. அந்த ஆடு வந்து பால் கறக்கிறதுக்கு உண்டான ஆடு. இவர் என்ன செய்யறாரு, அதை அறுத்து விருந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கிறதுக்கு நான் துணிந்து கத்தி எடுத்துட்டு போறேன். பார்த்தா அங்கே கட்டப்பட்டிருந்த ஆட்டினுடைய மடியில பால் சுரந்து நிரம்பி இருந்தது. அதாவது ஒரு தடவை இரவுல பால் கறந்துட்டோம்னா அடுத்து பகல்ல தான், பகல் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்பதான் பால் சுரந்து அடுத்த நாள் காலையில தான் வந்து இந்த பாலை கறக்க முடியும். இதுதான் யதார்த்தமான நடைமுறை. ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ் செஞ்ச பரக்கத்து. அல்லாஹ் என்ன செய்யறான், அதுல பாலை சுரங்க வச்சிருக்கிறான். உடனே பார்த்துட்டு வேகமா பாலை கறந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுத்தவங்க எழுப்பி யார சொல்லலாம் பாலை குடிங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு நற்குணத்தினுடைய உறைவிடமா இருந்தாங்கன்னு பாருங்க. பால் செம்ப வாங்கிட்டு மிகதாத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்களாம், மிகதாதே நீ பால் குடிச்சிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய பாலையும் சேர்த்து குடிச்சிருந்தா அவருதான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மிகதாதே நீ பால் குடிச்சிட்டியா? நான் சொன்னா குடிச்சு, நீங்க குடிங்க அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிக்க உளுந்து சிரிக்கிறாரு, கடந்து உருள்றாரு, சிரிப்பு தாங்கல அவர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பாலை குடிச்சு கேட்கிறாங்க, மிகதாதே ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணிருக்கேன்னு மட்டும் தெரியுது, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, ஒரே ஒரு சேட்டை பண்ணிருக்கேன் நீங்க, அது மட்டும் தெரியுது, என்ன பண்ண எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோடனே யார சொல்லலாம் வந்து பாத்தீங்கல்ல பால் இல்லையில அந்த பாலை குடிச்சது நான் தான். அப்பதான் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பயும் கூட கோபப்படும், நீ பண்ண இந்த கள்ள வேலையை நீ பாத்தியா என்று கேட்கல, எனக்கு வச்சிருந்த பாலை நீ எப்படி குடிக்க போச்சு, சண்டை போடல, அப்படி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்னப்பா இது என்ன நடந்துச்சு, அதோட நான் வந்து எப்படியா உங்களுக்கு விருந்த வச்சிருவோம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போனேன், பார்த்தா ஆட்டினுடைய மடியில பால் சுருண்டு இருந்தது அப்படின்னு அல்லாஹ் கொடுத்த பரக்கத்து. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றான், உன்னுடைய சகாக்கள் குடித்தார்களா, அவங்க குடிச்சிட்டு படுத்துதான், ஏன் அது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, அந்த பரக்கத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்குமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லீம்ல நம்ம பார்க்கணும். இது வந்து பல செய்திகள்ல நமக்கு வந்து படிப்பினையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெற முடியும். என்னென்ன, அதாவது வந்து மனிதன் வந்து எந்த இடத்துல எல்லாம் டென்ஷன் ஆகி ஷைத்தான் வந்து அவனை ஆக்கிரமித்து அவனுடைய உள்ளத்துல ஊடுருவி அவனை வழிகெடுக்கின்றானோ அந்த மாதிரியான தருணங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி நடந்தாங்க, எப்படி ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. இதுதான் பல பேருடைய பிரச்சனை பாருங்க. வெறுமனே ஒரு ரூபா 2 ரூபா மீதம் தரலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எத்தனை கொலை நடந்தது தெரியுமா? 1 ரூபா தரமாட்டேன்னு இருப்பாங்க, என்னடா 1 ரூபா எப்படா நீ தராம மாட்டேன்னு அப்படின்னு சண்டை போட்டு இவன் பேச அடிக்க கடைசியில பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்து. எத்தனை பார்க்கிறோம். ஒண்ணு வேணாம், ஒரு பார்சல் வந்து வாங்குறதுக்கு வரிசையில் நிக்கிறாங்க. விருதுநகர் நடந்த சம்பவம், ஒரு ஹோட்டல் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார், முன்னாடி ஒருவர் நிக்கிறார்.
பின்னாடி வந்தவருக்கு முன்னாடி கட்டி கொடுத்துட்டாங்க பார்சலை. உடனே அந்த இடத்துல சண்டை போட்டு ஆள் ஸ்பாட் அவுட். முன்னாடி வாங்கினோன்னு எப்படா நீ பார்சல் வாங்க போச்சு, என்னை விட்டு நீ வாங்க போடுதல் தான். அப்ப எந்த அளவிற்கு ஒரு மனிதன் வந்து மிருகமாக மாறக்கூடிய தருணங்களாக இருக்கின்றது. இதெல்லாம் அந்த மாதிரியான தருணங்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த இடத்துல ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கல். ஷைத்தான் எப்படி மனிதனை வழி எடுப்பான்றதுக்கு இது ஆதாரம். நேரடியாக அல்ல ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், தவற செய்யன்னு நேரடியா தூண்ட மாட்டான். இதெல்லாம் ஒரு தவறா, நீ செய்ப்பா, நீனு பாத்துக்கிடுவோம், அதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பாத்துக்கலாம், நீ தப்ப பண்ணு அப்படின்னு தூண்டி விடுவான். விழுந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சம்பவம் ஒண்ணு பாக்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். போட்டவனே போயிட்டு வந்து ரோசம் வந்துருச்சு, இங்கேயோ போயிட்டாங்க, வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேரா போறாங்க வீட்டுக்கு, மறுபடியும் திரும்பி இரவுல வீட்டுக்கு போறாங்க. கடுமையான கோபத்துல உட்கார்ந்துருங்க. என்ன ஆயிஷாவே அப்படின்னா அந்த டென்ஷன் தான் தெரியுமே, என்ன ஷைத்தான் வந்துட்டானா உன்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ஆயிஷா சொல்றாரு, யாரும் சொல்லல, என்ன சொல்றீங்க, ஷைத்தான் வந்துட்டானா? ஆமா, ஒவ்வொரு ஆளுக்கும் நல்லா ஒரு ஷைத்தானை சாட்டி இருக்கிறான், அவன் அப்பப்ப இந்த மாதிரி தலையில ஏறி உட்கார்ந்துருக்கான். நல்லா இருப்பாங்க, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆனாங்க, ஷைத்தான் மண்டையில ஏறி உட்கார்ந்தான்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்மளை வந்து சிந்திக்க விடாமல் தடுப்பது அவனுடைய வேலையாக இருக்கின்றது. நல்ல எண்ணங்களை நம்மளுடைய உள்ளத்துல வர விடாம கெட்ட எண்ணங்களை போட்டு பல பேரையும் பற்றி தவறான எண்ணத்தை போட வைப்பது அவனுடைய வேலை. சரியான ஒரு பார்வையை விட்டும் திசை திருப்புவது அவனுடைய வேலையாக இருக்கின்றது. அப்ப நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். நம்ம பல பேர் வந்து பல பேரை பற்றி தவறான எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். சில பேர்லாம் வந்து அந்த அவங்களுடைய உறவுக்காரர்கள் யாரை பார்த்தாலும் பிடிக்காது, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படி என்னன்னே தெரியாது, அவங்களை பிடிக்காம ஒரு ஷைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை போட்டதுனால கற்பனையிலே வாழ்வாங்க. அவர்கள் அவங்க என்ன மோசமான ஆளுங்க, அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், இவங்கள்ட்ட நான் இப்படியே போற ஆட்கள் எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறோம். ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்துல போட்ட தவறான எண்ணங்கள் தான். அதை நம்ம விழுந்து விடக்கூடாது. தவறான எண்ணங்களை விட்டும் நாம் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமணம் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல் லன் இன்ன பஅதல் லன்னி இஸ்முன் ஃபலா தஜஸ்ஸசு. இறைநம்பிக்கை கொண்டவர்களே, யூகங்களில் அதிகமான யூகங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏன்னா யூகங்கள்ல வந்து பெரும்பாலான பொய்யாக இருக்கிறது, பாவமா இருக்கு, அதை விட்டு நீங்கள் விலகிக்கிறீங்க. வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராயாதீங்க, ஷைத்தான் உள்ளத்துல போறது இதெல்லாம். அப்ப ஒரு நபரை பற்றி கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவது அவனுடைய வேலையாக இருக்கின்றது. அப்ப ஷைத்தான் வந்துட்டானா அப்படி வருவானா? ஆமா, ஒவ்வொரு ஆளுக்கும் வருவான். எல்லாரும் மேலையும் ஒரு ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான். யார சொல்லல, உங்களுக்குமா? ஆமா, எனக்கு சாட்டப்பட்டிருக்கிறான், ஆனா எனக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தியை முஸ்லிம்ல பார்க்கணும். அதே மாதிரிதான் இன்னொரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவுபடுத்துறாங்க, எப்படி இவன் ஷைத்தான் வேலையை காட்டுவான்றதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்காங்க. ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல பள்ளிவாசல் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 சகாபாக்கள் கடந்து போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. இருட்டுல ஒரு லேடி நிக்கிறது தெரியுது, ஒரு பெண்ணிட்ட பேசிட்டு இருக்காங்க, தெரியும் யாருன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னு கொஞ்சம் வேகமா நடந்தாங்க. உடனே அந்த 2 நபித்தோழையும் கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இது என்னுடைய மனைவி சஃபியாட்ட பேசிக்கிட்டு இருக்கு, இப்ப நீங்க போங்க. அவங்க சுப்ஹானல்லாஹ், யார சொல்ல, என்ன உங்களையா நாங்க சந்தேகப்படுவோம்? நீ சந்தேகப்பட மாட்டீங்கப்பா, இப்ப பேசிட்டு போவீங்க, அங்கிட்டு தூரமா போனவனையும் சைத்தான் போடுவான் உள்ளத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் நடிச்சாம இருட்டுல எந்த பெண் இடத்துல பேசி இருந்தான் போடுவான்ல, சைத்தான் வேலையை காட்டுவானா இல்லையா? அப்ப இது வந்து ஷைத்தான் இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகின்றான், ஷைத்தான் உள்ளத்துல போட்டுருவான். அதனாலதான் தெளிவுபடுத்தினேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கின்றோமே, வருதா இல்லையா? குறிப்பா அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த மாதிரி ஷைத்தான் நிறைய வேலையை காட்டுவான். ஏன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது அவனுடைய ஒரு மிகப்பெரிய வேலையா, ஒரு சாதனை மாதிரி ஷைத்தான் சொல்லுவான். ஷைத்தான் வந்து என்ன மாதிரியாக இந்த தன்னுடைய படைப்பட்டாளங்களிடத்துல பேசிக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விளக்குறாங்க. ஷைத்தான் என்ன செய்வானா, ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் கேட்பானா. பெரிய ஷைத்தான் இப்லீஸ் இருக்கான்ல, குட்டி ஷைத்தான் எல்லாம் கூப்பிட்டு, இன்னைக்கு எத்தனை பேரை வழி கெடுத்த, எவ்வளவு பேருடைய உள்ளத்துல நீ தவறான எண்ணத்தை போட்ட, எப்படிலாம் நீ வேலையை காட்டணும் பொழுது இவங்க போய் ரிப்போர்ட் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். அவங்க எல்லாம் நீ சின்ன வேலை பார்த்த சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஒரு ஷைத்தான் வருவானா, ஷைத்தான் சொல்லுவானா, இன்னைக்கு நான் 2 கணவன் மனைவி இருந்தாங்க, 2 பேரு, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு உள்ளத்துல ஊசலாடத்தை போட்டு 2 பேரை பிரிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னோனையும் இப்லீஸ் சொல்லுவானா, டேய் வாடா, நீ தானே சரியான வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இப்லீஸ் அந்த கணவன் மனைவி பிரிச்ச ஷைத்தானை பார்த்து அவன் அப்ரிசியேட் பண்றான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அப்ப விளங்குதா? இது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்திலேயே வந்துருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கே வந்துருக்கு. ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்களும் தூங்கி இருக்காங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு வெளியே போறாங்க. வெளியே போனா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, என்னடா இது நம்மள்கிட்ட சொல்லாம நடிச்சாம அன்டைமா ஒரு டைம் தான் இருக்கு, அந்த நேரத்துல திடீர்னு எந்திரிச்சு வெளியே போறாங்க. எந்த மனைவி வீட்டுக்கு போறாங்கன்னு இப்ப நம்ம பிடிக்கணும். எப்படின்னு பாருங்க, எந்த மனைவி வீட்டுக்கு போறாங்கன்னு இப்ப நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி இப்படியே போய் இப்படியே பிடிச்சிடணும். கெட்ட எண்ணம் தானே இது. எந்திரிச்சிங்கல்ல, எந்திரிச்சு முடிச்சு பாக்குறேன் அல்லாவுடைய தூரம் வெளியே போறே தெரியுது. வெளியே யார சொல்ல, எங்க யார சொல்ல போறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே. ஷைத்தான் உள்ளத்துல போட்டான், ஏதோ தப்பு பண்ண போறாங்க, நீ கூடி போய் அப்படின்னு போட்டான். அப்படியே பின்னாடி பூனை மாதிரி பின்னாடியே போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஆள் வருது தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியும், தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவங்க போறாங்க. இவங்க பின்னாடியே போக கடைசியில் ஏதாவது ஒரு மனைவி வீட்டுக்கு போவான்னு பார்த்தா பக்கி கபரஸ்தானுக்கு போயிருக்காங்க. ஆஹா, என்னடா இது, கபரஸ்தானுக்குள்ள வந்திருக்காங்க. அங்கே துவா செய்யறாங்க. துவா செஞ்சு திரும்புறாங்க. இப்ப பாத்துருவாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறது. ஆயிஷா ஓட்டம், ஒரே ஓட்டம், திட்டுன்னு ஓடி அந்த வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சாவகாசமா பார்த்தா வேகமா ஓடி வந்தா என்ன ஆகும், மூச்சு இறக்குமா இல்லையா, இறக்குது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டவுட் வந்துச்சு, ஏதோ நடந்தது. ஆயிஷா என்ன, ஏன் இப்படி இறக்குது, என்ன நடந்துச்சு, ஒழுங்கா உள்ளதை சொல்லி, இல்லாட்டி என்னுடைய ரப்பு ஜிப்ரீல் மூலமாக எனக்கு அறிவித்து தருவான் அப்படின்னு. யார சொல்லலாம், நைட்டு திடீர்னு எந்திரிச்சிங்களா, எந்த மனைவி வீட்டுக்கு போறீங்கன்னு நான் பின்னாடியே உங்களை வேவு பார்க்கறதுக்காக வந்தேன். கடைசியில் பார்த்தா பக்திக்கு போயிருக்கீங்க கபரஸ்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நற்குணத்தோடு இருந்தார் என்பது ஆதாரத்தை பாருங்க. ஆயிஷாவே, ஜிப்ரீல் வந்தார், உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் வந்தார். பக்கியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னென்ன நபர்களுக்காக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லி எனக்கு கட்டளை போட்டார். அப்ப நான் உன்னைய பார்த்து நீ தூங்கிட்டு வந்து, இந்த நேரத்துல உன்னை நான் எழுப்புனேன்னா திடுக்கிட்டு வழி நடிச்சாம 2 மணிக்கு திடீர்னு உறவினர்கள்ட்ட இருந்து போன் வந்தா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. பதறிடுவோம், இன்னும் அம்மாடி என்ன ஆச்சு, ஏதாவது பதறுவோமா இல்லையா? ஏன்னா எந்த நேரத்துல இப்படி திடீர்னு ஒரு போன் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஏதோ ஒண்ணு நடந்து பதட்டம் வந்துடும். அப்ப இரவுல திடீர்னு உன்னை அன்டைமா இருக்கு, இந்த நேரத்துல உன்னை நான் எழுப்புறதுக்கு சங்கடமா இருந்துச்சு, நீ பதறிடக்கூடாது அப்படின்றதுனால உன்னை எழுப்பாம நான் போனேன். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இருந்திருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு ஒரு ஷைத்தான் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. உள்ள பின்னாடி போய் பாரு, ஆளை யாருன்னு கண்டுபிடி அப்படின்னா, அப்ப ரசூலுல்லாஹ் அப்போ நெஞ்சில ஒரு செல்லமா ஒரு தட்டி தான் ஒரு அடி அடிச்சாங்க. அந்த அடி கூட எனக்கு வலிச்சிச்சுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் ஷைத்தான் என்ன செய்வான்னா, நேரடியாக ஒரு பெருந்தவரில் கொண்டு தள்ளிட மாட்டான். நல்லா விளங்கிடுங்க. எந்த ஒரு பெருந்தவர் செய்யக்கூடிய அநியாயக்காரனா இருந்தாலும் அவனை சின்ன ஸ்டெப், முதல்ல ஒரு சின்ன ஒரு தவறை செய்ய வைப்பான், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் அப்படியே கொண்டு அதாவது இப்ப நம்ம நடந்து போறோம், பிடிச்சி தள்ளி விட்டா நமக்கு அடிபடுமா? அடிபடும், லேசா போடும். வாராய் நீ வாராய்ன்னு அப்படியே கூட்டிக்கிட்டு ஒரு 10 மாடி கூட்டிட்டு போய் இப்ப எட்டிப்பாரு, ஒரே தள்ளா என்ன ஆகும்? இந்த வேலையை தான் ஷைத்தான் செய்வான். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வாராய் நீ வாராய்ன்னு கூட்டிட்டு போறப்ப தான் வந்துட்டேன்னு பின்னாடியே போயிட்டே இருந்தேன்னு வைங்க, 10 மாடி இல்ல 100வது மாடி கூட்டிட்டு போயிருவான். அவன் கூப்பிட வந்துகிட்டே இருந்தான்னு வைங்க, வான்னு கூட்டிட்டு போய் 100வது மாடில இருந்து எட்டி பார்க்க சொல்லுவான். பின்னாடி ஒரே மிதிப்பான், கீழே விழுந்தோம்னா சுப்பு 100 ஆயிரும். அல்லாஹ் காப்பாற்றும். அப்ப இப்படித்தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான் என்பதற்கு உண்டான எச்சரிக்கையை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அப்ப நாம அலர்ட்டாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஷைத்தானுடைய தீண்டுதல் நம்மை தீண்டும் பொழுது டக்குன்னு சுதாரிக்கும். அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுகிறான். இறைச்சவாதியுடைய பண்பு என்ன அப்படின்னா,
ஷைத்தானுடைய தீண்டுதல் அவர்களுக்கு வந்து விடுமேயானால் உடனடியாக சுதாரித்துக் கொள்வார்கள். டக்குன்னு சுதாரித்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஷைத்தானுடைய வலையில வீழ மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா ஷைத்தான் நம்மை வீழ்த்தி விடுவான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானுடைய வலையில விழாமல் இருப்பதற்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் வரும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுவதோடு அத்தகைய அந்த தீய எண்ணங்களில் இருந்து நாம உடனடியாக வெளியேறுவதற்கும் இறை நினைவின் பக்கம் திரும்புவதற்கும் நாம முற்படுவோமே ஆனால் ஷைத்தான் ஓடிடுவான். அப்படி நம்ம ஷைத்தானை விட்டும் தூரமாக இருந்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட நன்மக்களாக நாம மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தேகம் ஏதோ கேட்டாங்க. என்ன? சரி 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 ஓகே சார். இன்ஷால்லா இதனுடைய விளக்கத்தை இன்ஷால்லா நாளைக்கு நம்ம தெளிவா சொல்லிடுவோம். ஜின்கள் மின்னல் ஜின்னதி வண்ணாசன் சிலர் ஜின்களிலும் மனிதர்களிலும் நமக்கு கெட்ட எண்ணத்தை போடக்கூடியவங்க இருக்காங்கண்டு. இப்ப ஜின்கள்ல உள்ள கெட்ட ஆள்கள் நம்மளுடைய உள்ளத்துல தவறான எண்ணத்தை போட்டா அப்ப ஜின் இந்த மாதிரியான வேலையை பார்க்குமா? அப்ப ஜின்னை வசப்படுத்தி வச்சிருக்கேன்லாம் சொல்லி கேட்கிறாங்களே சொல்றாங்களே, அப்ப அது சரிதான். அப்ப இந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட நம்மள்ட்ட கெட்ட எண்ணத்தை போடுறதுன்னா நம்மளும் அதுகள்கிட்ட என்ன செய்யலாம், பேசி நம்ம அதை கரெக்ட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கிறாங்க. இது சம்பந்தமான விளக்கத்தை நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், தெளிவா நம்ம சொல்லுவோம். ஏன்னா டைம் முடிஞ்சிட்டதுனால நாளைக்கு இதற்குண்டான விளக்கத்தை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.